வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது கடன் பிரச்சினை காணாமல் போக கார்த்திகை மாதத்தில் ஏற்ற வேண்டிய தீபம். தீபத்திற்கு பெயர் போன மாதமாக திகழக்கூடியது கார்த்திகை மாதம். மற்ற மாதங்களில் நாம் வீட்டில் தீபம் ஏற்றினாலும் கார்த்திகை மாதத்தில் அதிக அளவில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம். சிவபெருமானே அடிமுடி அறியாத அண்ணாமலை ஜோதியாக தோன்றியதும் இந்த கார்த்திகை மாதம்தான் என்பதால் கார்த்திகை மாதத்திற்கும் தீப வழிபாட்டிற்கும் அதீத தொடர்பு இருக்கின்றது. எந்த ஒரு தீப வழிபாட்டை செய்ய ஆரம்பிப்பதாக இருந்தாலும் கார்த்திகை மாதத்தில் தொடங்கினோம் என்றால் அந்த வழிபாடு சிறப்பாக நடைபெறும் என்றும் அந்த வழிபாட்டிற்குரிய பலன் முழுமையாக கிடைக்கும் என்றும் கூறப்படுகின்றது. அந்த வகையில் கடன் பிரச்சனை தீர்வதற்கு செய்ய வேண்டிய தீப வழிபாட்டை பற்றித்தான் நாம் இந்த குறிப்பில் பார்க்க போகின்றோம். நாம் எந்த ஒரு வழிபாட்டை செய்வதாக இருந்தாலும் முதலில் தீபம் ஏற்றி வைத்துத்தான் வழிபாடு செய்வோம். ஆலயத்திற்கு செல்வதாக இருந்தால் கூட தீபமேற்ற முடியவில்லை என்றாலும் கற்பூரத்தை ஏற்றி வைத்தாவது வழிபாடு செய்வோம். கற்பூரமும் ஒரு வகையில் தீப வழிபாட்டிற்கு உரியதாகவே கருதப்படுகின்றது. அதனால் தீப வழிபாடு என்பது மிகவும் சிறப்பிற்குரியதாக திகழ்கின்றது. மேலும் தீபத்தை நாம் எந்த தெய்வத்தை நினைத்து ஏற்றுகின்றோமோ அந்த தெய்வத்தின் அம்சமாகவே திகழும் என்றும் கூறப்படுகின்றது. எந்த ஒரு பிரச்சினை தீர வேண்டும் என்று நினைத்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்தோம் என்றாலும் அந்த பிரச்சினை தீர்வதற்கும் அந்த தீபச் சுடரொளியே ஒரு வழியை நமக்கு காட்டும் என்றும் கூறப்படுகின்றது. அந்த வகையில் கடன் பிரச்சினை மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கையை மாற்றும் அளவிற்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்கும் செய்ய வேண்டிய ஒரு தீப வழிபாடு பற்றித்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை அன்றுதான் செய்ய வேண்டும். 16 புது அகல் விளக்குகளை வாங்கிக் கொள்ளுங்கள். அதை சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை அன்று மாலை நேரத்திலோ அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். வீட்டு பூஜை அறையில் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். நெய் ஊற்றி 2 பஞ்சுத்திரிகளை ஒன்றாக சேர்த்து போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்திற்கு முன்பாக அட்சதை, மஞ்சள், குங்குமம், மலர்கள் போன்றவற்றை வைத்து உங்களுடைய கடன் பிரச்சினை தீர வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைக்க வேண்டும். இந்த தீபமானது குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது எரிய வேண்டும். இந்த தீபத்தை நாம் குளிர வைக்கக்கூடாது, அதுவாகவே குளிர வேண்டும். முதல் வாரம் வழிபாடு நிறைவடைந்து விட்டது. 2வது வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நாம் முதல் வாரத்தில் ஏற்றி வைத்த அந்த அகல் விளக்கையும் புதிதாக வாங்கி வைத்த அகல் விளக்கிலிருந்து ஒரு விளக்கையும் சேர்த்து வைத்து 2 தீபமாக ஏற்ற வேண்டும். இப்படி ஒவ்வொரு வாரமும் பழைய வாரத்தில் ஏற்றிய விளக்கும் புதிதாக ஒரு விளக்கும் வைத்து 16 வாரங்கள் தொடர்ச்சியாக ஏற்ற வேண்டும். 16வது வாரம் 16 அகல் விளக்குகளில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுவோம். அன்றைய தினத்தில் வீட்டிலேயே ஏதாவது ஒரு இனிப்பு வகையை செய்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு நிறைவடைந்த பிறகு 2 சுமங்கலிகளுக்கு தங்களால் இயன்ற சுமங்கலி பொருட்களை கொடுக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இயன்றவர்கள் அன்னதானம் செய்வதும் மேலும் அதிக பலனை தரும். இந்த முறையில் நாம் தொடர்ச்சியாக 16 வாரங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் தீபமேற்றி நம்முடைய பிரச்சினை தீர வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல் நிறைவேற்றுவதற்குரிய வழி பிறக்கும். இம்முறையை பின்பற்றி நீங்களும் 16 வாரங்கள் தொடர்ச்சியாக விளக்கேற்றி உங்கள் பிரச்சனைகளிலிருந்து மீள வேண்டுமென நானும் ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். என் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே. நன்றி.